ஹாய் மக்களே, குட் மார்னிங். லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மக்களே சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. குட் மார்னிங். லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ், குட் மார்னிங் சரண்யா. குட் மார்னிங். மக்களே குட் மார்னிங். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். பெருசா தெரியுறேன்னு நினைக்கிறேன். எஸ், குட் மார்னிங். எஸ் மக்களே, லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்களே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது நம்மளோட ராயல் பாஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்களே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும் 40%. யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. எஸ், இன்னைக்கு கிளாஸ் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிளாஸ் மக்களே. கொஷின்ஸ் பார்க்க போகிறது இல்லை, ஓகேவா? கொஷின் பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். முன்னாடி நவுனுனா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கை நாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் we go to the questions. சார் SBI PO மெயின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்போம். இன்னைக்கு பேசிக் கிளாஸ் கிருஷ்ணன் கொண்டு வருவோம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். எஸ் மக்களே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அப்படின்றது என்ன? இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ், ஓகேவா? தமிழ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜோ அதே மாதிரி இங்கிலீஷும் லாங்குவேஜ். தமிழில் நம்ம எப்படி இலக்கணம் படிப்போமோ அதே மாதிரி இங்கிலீஷில் கிராமர் படிப்போம், ஓகேவா? என்னென்னலாம் இருக்குது, ஓகேவா? எப்படி ஒரு சென்டென்ஸ் மேட் ஆகுது, எப்படி இது பண்ணுது அப்படின்றத படிக்கிறது தான் என்னது கிராமர், ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், இதெல்லாமே இருக்குது, ஓகேவா? அந்த சென்டென்ஸில் இருக்க ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓகே, அந்த ஒரு பாட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஓகேவா? சீதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள், ஓகேவா? இந்த ஒரு பாட்டுக்கும் என்ன இருக்கும்? ஒரு பேர் இருக்கும். அதை தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். இந்த பார்ட் சீதா அப்படின்றது என்ன பாட்டு, இஸ் அப்படின்றது என்ன பாட்டு, ஓகே, அப்படின்றது எக்ஸாக்டாக பார்ட் ஆஃப் த ஸ்பீச் கிடையாது, பட் அதுக்கும் ஒரு இது இருக்கு. பியூட்டிஃபுல் அப்படின்றது என்ன பாட்டு, கேர்ள் அப்படின்றது என்ன பாட்டு, ஓகேவா? ஷீ sat between the என்ன சொல்லலாம், he sat between the டேபிள்ஸ் ஏதாவது ஒன்று நடிச்சிருக்கேன், என்ன வேணாலும் எழுதிக்கணும். ஷீ sat between the, இந்த பிட்வீன் அப்படின்றது என்ன பாட்டு, சேட் அப்படின்றது என்ன பாட்டுன்னு சொல்லி தனித்தனியாக படிக்கிறது என்னது பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஓகே, நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஓகே, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், பேனா வேலை செய்யலாம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், ஓகே, அடுத்து ப்ரோனவுன், ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப், ஓகே, அடுத்து ஒரு 5 எஸ் 5, அடுத்து கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், ஓகேவா? ப்ரிப்போசிஷன் வேற, இன்டர்ஜெக்ஷனா, நவுனு, ப்ரோனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன் 5 6. இன்னொன்று என்ன மிஸ் ஆகுது மக்களே? இன்னும் ஒரு பாட்டை மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறேன்? கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், வேர்ப். முக்கியமான பாயிண்ட் வேர்ப் விட்டோம் பார்த்தீங்களா, வேர்ப். அடுத்து இன்டர்ஜெக்ஷன். இதுதான் என்னது
உங்களோட பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஓகே, இது ஒரு பாட்டு என்னென்ன அப்படின்றத படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். நவுன் அப்படின்றது நம்ம தமிழில் பேசுவோம்ல, என்னது பெயர் சொல், ஜென்ரலாக பேர், நேம், அதுதான் என்னது நவுன். காமனாக இருக்க நேம். நிறையா டைப்ஸ் இருக்குது. நமக்கு எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ஜெக்டா, ஆர்டிக்கல் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் கிடையாது. ஆனால் அது என்னது, அது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான் தீபக். ஆனால் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து இந்த 8 தான். ஓகே, ஆர்டிக்கல் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெட்டர்மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெட்டர்மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து எக்ஸாக்டாக பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு பாட்டு தான். ஆனால் அதுவும் நம்ம தனியாக படிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டிக்கல் தனியாக படிக்கிறது. ஓகே, எஸ். நவுனு, ப்ரோனவுனு, வேர்ப் அப்படின்றது வினைச்சொல். ஓகே, அந்த ஆக்ஷன் எல்லாம் குறிப்போம்ல, அதுதான் வினைச்சொல். ப்ரோனவுன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அது ரெப்பிடேட்டிவாக நம்ம நவுனை மறுபடியும் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ப்ரோனவுன் சொல்லுவோம். ஓகே, ராமு இங்கே வந்தான், ராமு அதை பண்ணா, ராமு இதை பண்ணா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ராமு அப்படின்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ராமுன்னு சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவன் இவன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஓகே, அவள் இவள் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஓகே, அதுதான் ப்ரோனவுன். ஓகே, அந்த அவன் இவன். அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னது, ஒரு நவுனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றோ அதை பற்றி குவாலிஃபை பண்ணுறது. ஓகே, அதை பற்றி எக்ஸாஜரேட் பண்ணுறது. ஓகே, இப்போ ராமு இஸ் ஹேண்ட்ஸம், ராம் இஸ் ஹேண்ட்ஸம் என்ன அர்த்தம், ராமுவை அட்ரிபியூட் பண்ணுது. என்ன பண்ணுது, ராமுவோட குவாலிட்டியை சொல்லுது. ஓகே, அவனோட குவாலிட்டியை பற்றி சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட அட்ஜெக்டிவ். ஓகே, ஒரு நவுனோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ். அட்வர்ப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் அதோட அதை இன்டென்சிஃபை பண்ணுறது. அதை இன்டென்சிஃபை பண்ணும். ராம் வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ராம் வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ராமு வேகமாக நடப்பான். அந்த வேகமாக நடக்கிற அந்த வேகமாக அப்படின்ற விஷயத்த இன்டென்சிஃபை பண்ணுது. அவன் நடக்கிறது ராம் வாக்ஸ் அப்படின்னா ராம் நடப்பான். ஓகே, ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், வேகமாக நடப்பான் அப்படின்னு அதை இன்டென்சிஃபை பண்ணுதா. அவன் நடக்கிற அந்த நடையை வந்து என்னது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணுதா. அதுதான் என்னது, ஒரு அட்வர்ப். எஸ், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னும். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ் மக்கள், என்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் லைட்டில் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த பர்சன். ஓகே, இதெல்லாமே என்னது ப்ராப்பர் நவுன். ராம், ஓகே, இது என்னது ப்ராப்பர், ஒரு ஆளுக்கு இருக்க அந்த யூனிக் நேம், அது மாற போகிறது இல்லை. ஓகே, இந்தியா கண்ட்ரியோட நேம். ஓகே, வேற என்ன, சீதா. ஓகே, இதெல்லாமே என்னது நார்மலாக அந்த ப்ராப்பராக இருக்க நேம் என்னது உங்களோட ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இது என்னது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஓகே, இந்த விஷயம் ஒரு விஷயம் மாற போகிறது, இது என்னது ப்ராப்பர் நவுன். ஓகே, காமன் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ராம் யார், ஒரு பாய் இல்லை ஒரு மேன். ஓகே, அப்படின்னு சொல்கிற காமனாக ஜென்ரலாக. ஓகே, ஒரு விஷயத்தோட இப்போ பார்த்தீங்கன்னா பாய் என்னது நிறையா பாய்ஸ் இருப்பாங்களா. ஓகே, ராம் என்ன பண்ணுவான், ராமன்றது ஒரு யூனிக்கான பர்சன், இவன் ஒரு ஆள் தான் இருப்பான். ஓகே, அந்த யூனிக்காக இருக்க விஷயத்தெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். ஓகே, காமன், ராமன்றது யார், ஒரு பாய், நிறையா பாய்ஸ் இருப்பாங்க, நிறையா மேன் இருப்பாங்க, நிறையா உமன் இருப்பாங்க, நிறையா பேர் இருப்பாங்களா, நிறையா மென் இருப்பாங்க, இவங்களாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சொல்கிற விஷயம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நவுன். ஓகேவா? இப்போ ஏதாவது டாக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்னது, அது ஒரு காமன் நவுன். டாக், நிறைய டாக் இருக்கும். ஓகே, நிறைய வெரைட்டி ஆஃப் டாக் இருக்கும், நிறைய டாக் இருக்கும். அது என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லுவோம். சேம், விக்டர் அப்படின்னு ஒரு டாகுக்கு பேர் வச்சிருக்கீங்க, விக்டர் இஸ் மை டாக். ஓகே, இந்த இடத்துல விக்டர்ன்றது என்னது, இந்த இடத்துல விக்டர்ன்றது என்னது, மக்களே கமெண்ட்டும் போட்டுட்டே இருக்கு. ஓகே, விக்டர் அப்படின்றது என்னது, உங்களோட ஒரு ப்ராப்பர் நவுன். ஓகே, அந்த டாகை ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக ஒரு சொல்கிறீங்களே, ஓகே, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர் நவுன். ஓகே, அதுக்கு யூனிக்காக ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்பர் நவுன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு குவாலிட்டி இருக்குது. ஓகே, நார்மலாக ஒரு குவாலிட்டி இருக்குது. பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு விஷயம். ஓகே, பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு விஷயம். பியூட்டிஃபுல்னா என்னது, ஒரு குவாலிட்டி. ஓகே, அழகாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி பியூட்டிஃபுல். ஓகே, வெர்சடைல் அப்படின்றது. ஓகே, வெர்சடைல் அப்படின்றது இதெல்லாமே ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டியிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம், குவாலிட்டியிலேருந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அந்த குவாலிட்டியிலேருந்து அந்த கேரக்டர் நம்ம ஒரு நவுனாக சொல்கிறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஒரு விஷயத்துலேருந்து டெரைவ் பண்ணுறது. ஓகே, பியூட்டிஃபுல் அப்படின்றதுலேருந்து நம்ம என்ன வேர்டு டெரைவ் பண்ணலாம், பியூட்டி அப்படின்னு டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பியூட்டி அப்படின்றது என்னது, உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
ஓகேவா. மேக்ஸிமம் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிளுக்கு கீழே வரும். ஓகே, அன்கவுண்டபிள்னா என்ன அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா. அன்கவுண்டபிள். ஹானஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் தீபக். ஹானஸ்ட் அப்படின்ற வார்ட் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியிலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணுறோம்? மக்களே ஹானஸ்டி. ஓகே, ஏதாவது ஒரு குவாலிட்டியிலேருந்து டெரைவ் பண்ணுற வேர்டை நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஹே, ஜென்ரலாக இது எல்லாமே அன்கவுண்டபிளாக இருக்கும். ஹானஸ்டி. வெர்சடைல் அப்படின்னு சொன்னா அதோட என்னது? வெர்சட்டாலிட்டி. வெர்சட்டாலிட்டி. ஓகேவா. ஓகேவா. இதெல்லாமே என்னது? ஒரு அப்ஸ்ட்ராக்ட். ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம டெரைவ் பண்றது எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சார் கெமிஸ்ட்ரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனா சார்? கெமிஸ்ட்ரி அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது. ஒரு என்ன சொல்ல, அது வந்து ஒரு பெயர் தானே. ஒரு அந்த மொத்தமாக டீலிங் சயின்ஸ் ஒரு பார்ட்டை டீல் பண்ணுற விஷயம். கெமிஸ்ட்ரி அப்படின்றது என்னது? ஒரு ப்ராப்பர் நவுன் தான். ஓகே, ப்ராப்பர் நவுன் தான். ஓகேவா. எஸ். அதே மாதிரி கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே. குரூப் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயம், பஞ்ச் ஆஃப் அப்படின்றக்குள்ள குரூப்பாக இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜட்ஜு அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஜட்ஜோட குரூப் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஜட்ஜோட குரூப் என்ன சொல்லுவோம்? ஜூரி. ஓகே, ஒரு 4-5 பேர் சேர்ந்ததை நம்ம 4-5 பேர் சேர்ந்த ஜட்ஜை ஜூரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, மொத்தம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவங்கள ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நிறையா மெம்பர்ஸ். ஓகே, நிறையா பேர். ஓகே, நிறையா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கலெக்டிவ் நவுன். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேர்டாக சொல்கிறது. ஓகே, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆஃப் என்டிட்டியாக சொல்கிறது. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் என்டிட்டியாக சொல்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கலெக்டிவ் நவுன். ஓகேவா. ஜட்ஜோட குரூப் என்ன சொல்லுவோம்? ஜூரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நிறையா வார்த்தை இருக்கும்ல. ஸ்டாஃப். ஓகே, ஒர்க்கர்ஸ். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவாக ஸ்டாஃப் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேவா. கலெக்டிவ் நவுனை வச்சு நிறைய எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அதெல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, கலெக்டிவ் நவுன். இதுதான் என்னது? பேசிக்காக இருக்க நவுன். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது நவுனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா. இதை தாண்டி என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா. உங்களுக்கு இந்த ப்ராப்பர் நவுனு, காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன, கலெக்டிவ் நவுன் என்னன்னு எக்ஸாம்பிள் கேட்க போகிறதே கிடையாது. இப்போ கலெக்டிவ் நவுன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி இது ப்ராப்பர் நவுன், ராமுன்றது ப்ராப்பர் நவுன், சீதான்றது அப்படின்றது எக்ஸாமில் உங்களுக்கு கேட்க போகிறதே கிடையவே. உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்க போகிறாங்க? இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்ப் என்ன வரணும்? ஓகே, இந்த வேர்ப் வந்து கரெக்டாக வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் எக்ஸாமில் செக் பண்ணுவாங்க. ஓகே, வேறு எதுவும் செக் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அது நவுனு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது நவுன் சிங்குலரா இல்லை ப்ளூரலா இல்லை அன்கவுண்டபிள், இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. இந்த 3 விஷயம். ஓகே, நம்ம இதோட மெயின் பார்ட்டுக்கு, ஓகே, நவுனோட மெயின் பார்ட்டுக்கு வரப்போம். என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விஷயமா கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று கவுண்டபிள். ஓகேவா, கவுண்டபிள். அடுத்து அன்கவுண்டபிள். ஓகேவா, அன்கவுண்டபிள். கவுண்டபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்தெந்த நவுனெல்லாம் நம்மளால ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு நம்பர்ஸில் சொல்ல முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள். ஓகேவா, அதெல்லாமே கவுண்டபிள். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா மேன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா எத்தனை மேன்? 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அப்போ மேனுன்றது என்னது? ஒரு கவுண்டபிள். ஓகே, ஒரு கவுண்டபிள். அப்போ கவுண்டபிள்னு வந்துச்சுனாலே அங்கே நமக்கு என்ன வந்துடணும்? அங்கே சிங்குலர், ப்ளூரல். ஓகே, அதை இன்னும் இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, நவுன் வந்துச்சு, கவுண்டபிள் வந்துச்சு அப்படின்னாலே அதை என்ன பண்ணுவாங்க? இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னது? சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர்னா என்னது? ஒரே ஒரு நம்பர். ஓகே, ஒரே ஒரு ஆள். ஓகே, ப்ளூரல் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கும் மேற்பட்ட, மோர் தேன் ஒன் தான் ப்ளூரல். ஓகே, எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுதோ அதானே நம்ம 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர், 2 ஒன்றுக்கும் மேற்பட்டது அப்படின்னா அது நம்மளோட ப்ளூரல். ஓகேவா. மேன். ஓகே, இதோட ப்ளூரல் என்னது? மக்களே, மென். ஓகே, அதே மாதிரி வேற என்ன இருக்கு? நிறையா எல்லா வார்த்தையும் வச்சுக்காங்க. கேர்ள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட ப்ளூரல் என்னது? கேர்ள்ஸ். ஓகே, எதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ளூரல் ஃபார்ம் சொல்ல முடியுதோ அது எல்லாமே கவுண்டபிள் தான். ஓகே, அது எல்லாமே கவுண்டபிள் தான். இது தவிர்த்து 1008 எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் ஹிந்தியில், சாரி இங்கிலீஷில். அந்த எக்ஸம்ஷன்லாம் என்னென்னு வரிசையாக பார்ப்போம். ஓகே, எதெல்லாம் நம்மளால் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த கவுண்டிங்கில் சொல்ல முடியுதோ அதெல்லாமே கவுண்டபிள் தான். ஓகே, இதுவரை யாருக்காவது எந்த டவுட்டும் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு எந்த டவுட்டும் இருக்கா நம்புகிறேன். ஓகே, சிங்குலர்,
ப்ளூரல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன் இதுக்கு கீழே வரும். ஓகேவா? கவுண்டபிள் நவுன் கேர்ள் கேர்ள்ஸ், ஓகே 2 members, ஓகே மெம்பர்ஸ், ஓகே 2 members, ஓகே இந்த மாதிரி கவுண்ட் என்னென்ன விஷயம்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாமே என்னது கவுண்டபிள். சேம் அன்கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நவுனெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அது எல்லாமே அன்கவுண்டபிள். ஓகே பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல்ஸ், ஓகே மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மெட்டீரியல்ஸ். ஓகே இந்த என்னென்னலாம் மெட்டீரியல் எலமெண்ட் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னது அன்கவுண்டபிள் தான். லைக் மில்க், இதை கவுண்ட் பண்ண முடியுமா மில்கை? ஓகே மில்க்ன்றது என்னது வெள்ளை கலரில் இருக்க ஒரு திரவம், நம்ம அதை குடிப்போம், அதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கும், கால்சியம் இருக்கும். ஓகே அது என்னது ஒரு நவுன். ஓகே அது ஒரு நவுன். ஓகே மில்க் அப்படின்றது ஒரு நவுனு, வாட்டர் அப்படின்றது ஒரு நவுனு, அயன் அப்படின்றது ஒரு நவுனு, காப்பர் அப்படின்றது ஒரு நவுனு. ஓகே இதை தவிர்த்து இதெல்லாம் என்னது ஒரு மெட்டீரியல். ஓகே இதெல்லாமே ஒரு திங் இல்லை மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கோங்க. இது எதையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அன்கவுண்டபிள் நமக்கு கவுண்டபிள்னா மட்டும்தான் என்னது 2 மேட்டரே இருக்குது. என்ன மேட்ரு? சிங்குலர் ப்ளூரல். இப்போ அன்கவுண்டபிளில் சிங்குலர் ப்ளூரல் இருக்குமா மக்களே? அன்கவுண்டபிளில் சிங்குலர் ப்ளூரல் இருக்குமா? இருக்காது. ஓகே அன்கவுண்டபிள்னாலே என்னதான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இல்லைன்னா ஈக்குவல் டு சிங்குலர். ஓகே அன்கவுண்டபிள் எப்பயுமே சிங்குலாக தான் இருக்கு. ஓகே அன்கவுண்டபிளுக்கு ப்ளூரலே கிடையாது. புரியுதா மக்களே? புரியுதா? சூப்பர். சுகரு, வாட்டர், மில்க், கோல்ட், ஓகே இதெல்லாமே என்னது ஒரு சிங்குலர் தான். ஓகே இதெல்லாமே எதுவுமே கிடையாது. ஓகே சூப்பர் ரித்திக். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இதை தவிர்த்து இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன். ஓகே இதெல்லாமே ஒரு மெட்டீரியல். இதெல்லாமே ஒரு மெட்டீரியல். ஓகேவா? இது தவிர்த்து நான் சொன்னேன்ல முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஹானஸ்டி அப்படின்னு இருக்கு. ஹானஸ்டி இது ஒரு ஹானஸ்ட்ன்ற ஒரு கேரக்டரை அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் தனியாக ஒரு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஹானஸ்டி. ஷீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷீயை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த ஷீயை என்னது அவ ஒரு நேர்மையான, அந்த நேர்மையான அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். நேர்மையான, நேர்மை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, நேர்மை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நவுனாக மாறிடும். மக்களே புரியுதா? தமிழில் நீங்கள் கொஞ்சம் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே ஏன் நவுனாக யூஸ் பண்ணுறீங்க அட்ஜெக்டிவ்? அவள் ஒரு நேர்மையான பொண்ணு. ஓகே அந்த நேர்மையான அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் சென்ஸ். ஓகே அவளோட நேர்மை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நேர்மை அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளோட நவுன். ஓகே ஹானஸ்டி இஸ் ஈக்குவல் டு நேர்மை. ஓகே நேர்மை அதுதான் என்னது ஒரு நவுன். புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் புரியுதா? எங்கே நவுனாக யூஸ் பண்ணுவோம்? ஹானஸ்ட் அப்படின்றது வார்த்தை என்னது மக்களே? ஹானஸ்ட் அப்படின்ற வார்த்தை என்னது உங்களோட அட்ஜெக்டிவ். ஓகே இதுலேருந்து டெரைவ் பண்ண வார்த்தை என்னது ஹானஸ்டி. அது ஒரு நவுன். அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் தனியாக சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டியை மட்டும் பேசும்போது ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே அது நவுனாக யூஸ் பண்ணுவோம். சரி நிறையா வார்த்தை பார்க்கலாமா? நிறையா வார்த்தை இருக்குல்ல. ஹானஸ்டி. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை நீங்கள் உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே நான் வந்து ஒரு இந்த டீச்சிங் ஃபீல்டில் எனக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே ஹோப், ஓகே நம்பிக்கையா? ஓகே ஹோப் அப்படின்றது நம்பிக்கை. சார் எஸ்ஸில் ஃபினிஷ் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே நவுன் தான் வருமா சார்? எஸ்ஸில் ஃபினிஷ் ஆகிற வேர்ட்ஸ் இல்லாமல் சிங்குலர் நவுன் தான் வருமா? வரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் நவுன் என்னன்னு சொல்லிக்கிறேன், அன்கவுண்டபிள்னா என்னன்னு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க எக்ஸப்ஷன்லாம் பார்க்கலாம் ஐஸ்வர்யா. ஓகே ஹோப், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நிறையா வார்த்தை இருக்குது. நிறையா வார்த்தை நம்ம இது நான் கவுண்டபிள்னு நினச்சிட்டு இருப்போம், அது எல்லாமே அன்கவுண்டபிள். ஓகே நிறையா வார்த்தை நம்ம கவுண்டபிள் நினச்சிட்டு இருப்போம், அந்த வார்த்தை எல்லாமே அன்கவுண்டபிள். ஓகே லைக் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோப் சொன்னோன்னா லக்கேஜ் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல. ஓகே லக்கேஜ் அப்படின்ற வார்த்தை இதை பார்க்கும்போது சார் லக்கேஜெலாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமே? எங்கிட்ட ஒரு 10 லக்கேஜ் இருக்குது, 2 லக்கேஜ் இருக்குது, 3 லக்கேஜ் இருக்குது, பேகேஜ் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாமே நமக்கு என்னது? இதெல்லாமே ஒரு எக்ஸம்ஷன்ஸ். இதெல்லாமே என்னது? அன்கவுண்டபிள். மக்களே நான் அன்கவுண்டபிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அன்கவுண்டபிள் எப்பயுமே என்னதான் இருக்கணும்? சிங்குலராக தான் இருக்கும். அதான் ரூலு. ஓகே அதை நீங்கள் ப்ளூரலாக மாற்றவே கூடாது என்னாலும். ஓகே மாற்றலாம், எக்ஸப்ஷன் கேஸ்லாம் மாற்றலாம். எக்ஸப்ஷன் என்னன்னு நான் சில இதை சொல்கிறேன். ஓகே ரைட்டா? ஓகே லக்கேஜ் ஜென்ரலாக அதோட இது என்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே என்னது
உங்களுக்கு சிங்குலர் தான். இதை நீங்கள் ப்ளூரலாக மாற்றக்கூடாது. ஓகேவா? அப்போ லக்கேஜ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? லக்கேஜ்னு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் லக்கேஜஸ் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம என்னென்ன எக்ஸெப்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருச்சுல கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன. இது போக கவுண்டபிள்னா எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ, நம்ம எதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கேஜு, பேகேஜ், இது தவிர்த்து ஃபர்னிச்சர். சூப்பர். ஓகேவா? ஃபர்னிச்சர் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, ஃபர்னிச்சர் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். மக்கள் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, அதை தவிர்த்து எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். ஹேர் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன? பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, அது போக லக்கேஜ், போஸ்டேஜ் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள். ஒர்க் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, ஸ்டேஷ்னரி. மெஷினரி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, சீனரி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். சீனரி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். வேற என்னெல்லாம் இருக்கு மக்களே? அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள். அட்வைஸ். பொயட்ரி, இந்த ETRY பொயட்ரி இந்த மாதிரிலாம் முடியுதுல்ல, இது எல்லாமே அன்கவுண்டபிள். ஓகே, வேற என்னெல்லாம் இருக்குது? வேற க்ராக்கரி. எஸ் மக்களே, உங்களுக்காக ஒரு சில செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். க்ராக்கரி. அதுக்கப்புறம் எஸ், டஸ்ட்டு, ஃபியூவலு, காஸ்ட், இதெல்லாமே என்னது கொஞ்சம் அன்கவுண்டபிள் தான். காஸ்ட் இதெல்லாமே அன்கவுண்ட். புரியுதா? எஸ், சீனரி. ஆஷிக், சீனரி அப்படிங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ நான் என்ன சொன்னேன்? அன்கவுண்டபிள் அப்படின்னா என்னதான் வரணும்? உங்களுக்கு ஒரு சிங்குலர் ஃபார்ம் தான். இதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஓகே, இது நீங்கள் என்னாலும் ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சார் எனக்கு ப்ளூரலில் சொல்லணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஓகே சார், எனக்கு ப்ளூரலில் சொல்லணும், அதெல்லாம் இல்லை. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்ல முடியுதுல்ல. நம்மளால் தமிழில் சொல்ல முடியாது. நிறையா இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. ஓகே, நிறையா ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னு என்னால் தமிழில் சொல்ல முடியுதுல்ல. அப்போ நான் இங்கிலீஷில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அந்த அர்ஜ் இருந்துச்சு, அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஓகே, பீஸ் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி. பீஸ் ஆஃப், a piece of furniture, a piece of information. a piece of information அப்படின்னா என்னது? ஒரு இன்ஃபர்ம். ஆல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களே, என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. பீஸ் ஆஃப் அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஓகேவா? பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் வரணும் கண்டிப்பாக. மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஆல் பீசஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் பீசஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறையா அட்வைஸ். புரியுதா மக்களே? எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ளூரலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மெனி கைண்ட்ஸ் ஆஃப், கைண்ட் ஆஃப், கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு கைண்ட். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னா என்னது? டிஃபரண்ட் ஃபர்னிச்சர், நிறையா ஃபர்னிச்சர் அப்படின்றது. புரியுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? இல்லை, யாருக்காவது புரியாமல் இருக்கா? இதுவரை போன கிளாஸில் சார் எனக்கு இதுவரை சொன்னது எதுவும் புரியலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? மக்களே, தயவு செஞ்சு சொல்லுங்க. கிளியரா? யாருக்காவது ஏதாவது புரியாமல் இருக்கா? சார் ஹேண்ட் ரைட்டிங் புரியலை அப்படின்னா கூட சொல்லுங்க. சார் ஹேண்ட் ரைட்டிங் புரியல, தெளிவா இல்லை இருக்கா? மக்களே, யாருக்காவது ஏதாவது புரியாமல் இருக்கா இதுவரை? அன்பு கிளியர், சூப்பர். கிளியரா? புரியுதா? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். சிங்குலர் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் எங்கே யூஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாமே என்னது? சிங்குலர் தான். ஓகேவா? இதெல்லாமே இப்போ சொன்ன வார்த்தை பொயட்ரி, லக்கேஜ். இது கூடலாம் அப்போ எப்படி யூஸ் பண்ணக்கூடாது? லக்கேஜஸ்
அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு அன்கவுண்டபிள் லக்கேஜஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வாங்க எக்ஸெப்ஷனுக்கு. இப்போ வாங்க ஓகே, நான் சொன்ன வார்த்தைகள்லாம் எப்பயுமே யூஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நம்ம பேசும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அப்படிலாம் நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரைட்டிங்கில் நம்ம தமிழில் இப்படி தானே, நம்ம தமிழில் பேசும்போது கொச்சையாக சில இதெல்லாம் பேசுவோம், பேச்சு வழக்கில் பேசுவோம். ஆனால் எழுதும்போது ப்ராப்பர் அந்த இலக்கணப்படி அந்த இது எழுத்து வழக்கில் தானே எழுதுவோம். ஓகேவா? எஸ், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை தவிர்த்து எக்ஸெப்ஷன் இருக்குது. 1008 எக்ஸெப்ஷன். ஓகே, 1008 எக்ஸெப்ஷன் இருக்குது. நமக்கு என்ன எக்ஸெப்ஷன் இருக்குது? ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாமே, ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாமே. ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஹோப் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஹோப்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் என்னது? ஒரு அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹோப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி. ஓகே, எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபீல்ட். ஐ ஹாவ் 10 year experience in I have 10-year experience in teaching field. ஓகேவா? டீச்சிங் ஃபீல்ட். ஓகே, எனக்கு என்னது? ஒரே ஒரு ஃபீல்டு, அந்த ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மக்களே இது ஒரு அன்கவுண்டபிள். ஓகே, ஷீ ஹேஸ் மெனி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேவா, எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு டீச்சிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, டிரைவிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, அது போக நிறையா ஃபீல்டு மாறுதா, நிறையா ஸ்பாட் மாறுதா, நிறையா விஷயம் மாறுதா, அந்த அலகு என்டிட்டி வேற வேற என்டிட்டியாக நீங்கள் சொல்லும்போது நிறைய டிரைவிங்கு, டீச்சிங்கு, அதுக்கப்புறம் என்னது ஸ்கீயிங்கு, என்ன வேணாலும் எடுத்துக்காங்க. ஓகே, நிறையா இந்த எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல. ஓகே, அங்கே யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. புரியுதா? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். ஓகே, நம்ம அன்கவுண்டபிளையும் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? கவுண்டபிளாக சொல்லுவோம். அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுக்குற கான்டெக்ஸ்ட் என்ன மாதிரி கான்டெக்ஸ்ட். ஓகே, அங்கே இருக்க கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ஸ்ட். ஓகே, அங்கே என்ன இருக்க, அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, அவங்க மீன் பண்ணுற வார்த்தை என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி ஹோப் அப்படின்றது ஒரு ஹோப்ஸ் அப்படின்னா என்னது? நிறையா ஹோப் இருக்குது. அவன் இங்கே வருவான், உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி நிறையா ஹோப்பை நீங்கள் சொல்லும்போது ஹோப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஓகே, புரியுதா மக்களே? நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் தான் நிறையா போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் தான் போய் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, நான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா, எக்ஸ்பீரியன்சஸ் யூஸ் பண்ணலாமா? நான் சில வார்த்தையெல்லாம் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த பொயட்ரி TRY அப்படின்னு முடியுது, RYன்னு முடியுதுல்ல, அந்த வார்த்தையெல்லாம் ப்ளூரலில் வரவே வராது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மேக்ஸிமம் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கொடுக்கவே கூடாது, அதெல்லாம் தப்பு. ஓகே, அதை நீங்கள் ப்ளூரலாக யூஸ் பண்ணணும்னா பீஸ் ஆஃப் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது சில எக்ஸம்ஷன் சொல்கிறேன். இப்போ ஹானஸ்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹானஸ்டீஸ் அப்படின்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இது நீங்கள் எப்பயுமே அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஒரு அன்கவுண்டபிளாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஹோப்ஸ் மாதிரி ப்ளூரலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு சிலது மட்டும் எக்ஸம்ஷன்ஸ். ஓகேவா? ஹோப்ஸ் எக்ஸம்டட், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸம்டட், இதே மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. ஓகே, எக்ஸம்டட் இருக்குது. ஆனால் ஹானஸ்டியை நீங்கள் ப்ளூரலாக யூஸ் பண்ணவே முடியாது. ஃபர்னிச்சரை நீங்கள் ப்ளூரலாக யூஸ் பண்ணவே முடியாது. லக்கேஜை நீங்கள் ப்ளூரலாக யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு சில எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது மக்களே. இந்த வார்த்தையெல்லாம் எப்பயும் யூஸ் பண்ணிடாதீங்க. எழுதி வச்சுக்கோங்க, மைண்டில் வந்து வச்சு நல்லா ஆழமாக ஆணி வச்சு எழுதிடுங்க. இந்த வார்த்தையெல்லாம் எப்பயும் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இது இங்கிலீஷ் அப்படின்றது நம்மளோட செகண்ட் லாங்குவேஜ். ஓகே, நம்ம கற்றுக்குறோம். இந்த விஷயம்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு தான் அவனுக்கு கற்றுக்கிட்டு தான். புரியுதா? ஸ்டேஷ்னரி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ப்ளூரலாக. ஓகே, சீனரி அப்படின்ற வார்த்தையை ப்ளூரலாக யூஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? கிளியரா? எஸ். அன்கவுண்டபிள், கவுண்டபிள் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா மக்களே? அன்கவுண்டபிள், கவுண்டபிள் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? எஸ்.
இதே மாதிரி வார்த்தை தான் சில வார்த்தை. ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் எதுலேயுமே எஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் சில வார்த்தைலாம் இருக்கும் சப்ஜெக்டை மீன் பண்ணி வர வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இதை பார்க்கும்போது என்ன இருக்கும்? ப்ளூரல் மாதிரி. மிஷினரிஸ், சார் மிஷினரிஸ், மிஷினரி அன்கவுண்டபிள். ஓகே, மிஷினரி அன்கவுண்டபிள், மிஷினரிஸ்ன்னு யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? எஸ், யூஸ் பண்ணவே கூடாது. ஈவில், ஈவில் கவுண்டபிள் வார்த்தை தான், கவுண்டபிள் தான். ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? நிறைய எஸ் வச்சு வர வார்த்தை நிறையா இருக்குமே. இந்த வார்த்தையெல்லாம் எங்கே எழுதி வச்சிருக்கேன் மக்களே. வளைய ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வார்த்தை இருக்குமே, எல்லாமே ஞாபகம் வச்சு. இந்த சப்ஜெக்டெல்லாம் வருதுல்ல, இங்கே எஸ்ன்னு முடியுது. ஆனால் இது நீங்கள் ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாமே ப்ளூரல் கிடையாது, இதெல்லாமே அந்த சப்ஜெக்டை மீன் பண்ணுறதா. ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, அதுக்கப்புறம் மக்களே எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பாலிட்டிக்ஸ், சூப்பர். வேற நான் எடுத்து பார்க்கணும். அத்லெட்டிக்ஸ், சூப்பர். பாலிட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ். ஓகே, இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது? ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டை மீன் பண்ணுற வார்த்தை. ஓகேவா? அந்த ஃபீல்டை மீன் பண்ணுற வார்த்தை. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு, அந்த சப்ஜெக்ட் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதை மீன் பண்ணுற வார்த்தை. இது எப்பயுமே சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு அன்கவுண்டபிளாக கூட நினச்சிக்கோங்க. அன்கவுண்டபிளாக கூட சிங்குலர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகே, சிங்குலர் ப்ளூரல் டிஃபரன்ஸ் தெரியும்ல? சிங்குலர் ப்ளூரல். ஓகே, சிங்குலர் ப்ளூரல் டிஃபரன்ஸ் என்னது மக்களே? எஸ் இருக்கும், இல்லைனா இஎஸ் இருக்கும். எஸ், இஎஸ் இருக்கும். ஓகே, இதானது உங்களோட சிங்குலர் ப்ளூரல் டிஃபரெண்ட். ஓகே, இதுலேயும் நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். இது நியூஸ், சூப்பர். நியூஸு, இந்த வார்த்தை எல்லாமே என்னது? எப்பயுமே நீங்கள் சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். இது ஒரு ஃபேமஸான ஒரு டேல. நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் அப்படின்னா அர்த்தம். நியூஸ் அப்படின்றது என்னது? பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ப்ளூரல் மாதிரி தெரியும் நியூஸ் அப்படின்றது. ஆனால் நியூஸ் கூட யூஸ் பண்ணுற வேர்பு சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். ஓகே, பாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னது? ஒரு சிங்குலர் வார்த்தை. இது கூட வர வேர்ப் எல்லாமே சிங்குலர் வேர்ப். ஓகே, சிங்குலர் வேர்ப்னா என்னது? வேர்பு கூட ஒன்று எஸ் சேர்ந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட வர ஹெல்பிங் வேர்ப்ல என்ன வரும்? இஸ், வாஸ், அதுக்கப்புறம் என்னது? ஹேஸ், இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எஸ், வாஸ், ஹேஸ், இதெல்லாம் தான் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவீங்க உங்களோட ஹெல்பிங் வேர்ப் எல்லாம். ஓகேவா? புரியுதா மக்களே? எஸ், அடுத்து எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேனா? எஸ், சமன்ஸ், சூப்பர். யாரோ போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல. எஸ், ஐஸ்வர்யா. சமன்ஸ் அப்படின்ற வார்த்தை என்னது? இது கூட எஸ் இருக்கா? எஸ் இருக்கா? சமன்ஸ். இது ஒரு சிங்குலர் வேர்ட். இது ஒரு சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிங்குலர் நவுன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மக்களே? அப்போ இதுக்கு ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருக்குமா? இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? சமன்சஸ். இதுதான் இதோட ப்ளூரல் ஃபார்ம். இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன்சஸ். சமன்ஸ் அப்படின்னா அது ஒரு சிங்குலர் வேர்ப்.
இந்த வார்த்தைனா கூட நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் சார் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், இது கவுண்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் அன்கவுண்டபிளாக கூட ஃபீல் பண்ணலாம். இந்த ஃபீல்டை இது நீங்கள் அன்கவுண்டபிளாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. நியூஸு இதெல்லாமே அன்கவுண்டபிள் தான் ஆக்சுவலாக மக்களே. இதெல்லாம் என்னது, இதெல்லாமே அன்கவுண்டபிள். ஆனால் சமன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே அது ஒரு சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன். ஃபிசிக்ஸும் சமன்ஸும் ஒன்று கிடையாது. ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னது, ஒரு சப்ஜெக்ட். இது நீங்கள் அன்கவுண்டபிள் தான், கிட்டத்தட்ட அன்கவுண்டபிள் தான். ஒரு நேம் மாதிரி சொல்லுது, அன்கவுண்டபிள் தான், சேம். ஆனால் சமன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு அப்படின்னு அர்த்தம். அழைப்பு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் வந்து அழைப்புகள் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும், சம்மன்சஸ். சமன்ஸ் சமன்சஸ். புரியுதா? புரியுதா? எக்ஸம்ஷன் புரியுதா மக்களே? எக்ஸம்ஷன் புரியுதா? சமன்ஸ் சமன்சஸ். இது ஒரு ப்ளூரல். அப்போ இது கூட வரதெல்லாமே என்ன வரணும், உங்களுக்கு ப்ளூரல் வேர்ப் வரணும். சமன்ஸ் கூட வரும்போது உங்களுக்கு சிங்குலர் வேர்ப். ஓகேவா? சிங்குலர் வேர்ப் வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதில் இதுவரை பார்த்ததில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுவரை பார்த்ததில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கவுண்டபிள் அன்கவுண்டபிள். சேம். இப்போ கவுண்டபிள் கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், ஒரு சிங்குலர் நவுனு, ஒரு ப்ளூரல் நவுன். ரெண்டு விஷயம் இருக்கும். நமக்கு தெரியுமா சிங்குலர் நவுன்னா என்னன்னு தெரியும், மேன் அப்படின்னா இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, மேன் அப்படின்றது இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, மென். ஓகேவா? மேனோட ப்ளூரல் ஃபார்மு மென்னு. ஓகே, அதே மாதிரி மக்களே எங்க ஆக்ஸு இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு யாராவது கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். நான் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. ஆக்ஸ் அதுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் மவுஸ். மக்களே நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். மவுஸ். அதுக்கப்புறம் டூத். வேற டூத். அதுக்கப்புறம் ஃபுட். டூத் ஃபுட். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. ப்ளூரல் ஃபார்ம் என்ன? மவுஸ், மைஸ். சூப்பர். வேற இன்னும் ரெண்டு வார்த்தை. டூத், டீத். டீத்ன்றது என்னது, ப்ளூரல். டூத், டீத். ஃபுட் அதுக்கு என்னது, ஆக்ஸாக்சன். சூப்பர். ஃபுட்டோட ப்ளூரல் என்னது, ஃபீட். சூப்பர் மக்கள். ஃபுட், ஃபீட். ப்ளூரல் ஃபார்ம் புரியுதா? இது சிங்குலரு, இது ப்ளூரல். எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம் இருக்குமா? டேட்டா அப்படிங்கிறது என்னது, சிங்குலரா ப்ளூரலா? டேட்டா அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? அஜெண்டா அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சில வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் கொடுப்பேன். டேட்டா, அஜெண்டா. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஃபார்முலா. சூப்பர். ப்ளூரல். டேட்டா அப்படிங்கிறது ப்ளூரல், அஜெண்டா அப்படிங்கிறது ப்ளூரல், ஃபார்முலா அப்படின்றது சிங்குலர். இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, ஃபார்முலேவா? ஃபார்முலே. அஜெண்டம். இதுதான் சிங்குலர் ஃபார்ம். டேட்டம். இதுதான் என்னது, உங்களோட சிங்குலர் ஃபார்ம். இதுதான் சிங்குலர் நவுனு. இது உங்களோட ப்ளூரல் நவுன். ஃபார்முலா அப்படின்றது என்னது, சிங்குலரு, இது ப்ளூரல். புரியுதா? சில வார்த்தை இதெல்லாம் லட்டின் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லட்டின் வேர்டு. இந்த லட்டின் வேர்டெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். டேட்டம், அஜெண்டம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸெப்ஷனு. இது சம்மந்தப்பட்ட வார்த்தை என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவு மக்களை நீங்களாம் எடுத்து பாருங்கள். நான் சில இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதெல்லாம் அப்படியே நான் மேலாப்பில் சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் எடுத்து பாருங்கள். இதுக்கு சிங்குலர் வேர்ப் வருமா, ப்ளூரல் வேர்ப் வருமா அப்படின்ற விஷயத்த எடுத்து பாருங்கள். ஓகேவா? சிங்குலர் ப்ளூரல் புரிஞ்சுச்சா மக்களே? பார்த்தோம். இப்போ நம்ம சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப். சிங்குலர் வேர்ப் என்னது, வேர்பு கூட எஸ் சேர்த்து வர்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட எஸ், வாஸ், ஹேஸ், இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்லாம் வரும்ல. இதெல்லாமே என்னது, உங்களோட
சிங்குலர் ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? அது போக ப்ளூரல் வேர்ப்னா என்னது? வேர்பு வேர்பாகவே வரும். அது கூட எஸ் வராது. ஓகே, வேர்பு ப்ளஸ் எஸ் கிடையாது, வெறும் வேர்ப். அதுக்கப்புறம் ஹேவ், ஆர், வேர், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாமே என்னது? ஹெல்பிங் வேர்ப்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னது? இது எல்லாமே ப்ளூரல். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ப்ளூரல். ஓகே, நீங்கள் ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப், சிங்குலர் நவுன் வந்துச்சு. நம்ம பார்த்தோமா ஒரு சில செட் ஆஃப் வார்த்தையெல்லாம் பார்த்தோமா? நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க மக்களே, இப்படி பெரிய ஒரு நோட் எடுத்து ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகே, அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்த்தோம்? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, இந்த டேபிளில் இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபிசிக்ஸு, அத்லெட்டிக்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இங்கே என்ன வரணும்? இங்கே சிங்குலர் வேர்ப் வரணும். ஓகே, இதெல்லாமே என்னது? ஒரு அன்கவுண்டபிள், இது கூட சிங்குலர் வேர்ப் வரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபிசிக்ஸு, அத்லெட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன நிறைய வார்த்தை பார்த்தோம்ல, ஜிம்னாஸ்டிக்ஸ், பொலிட்டிக்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் இதை ஒரு அப்படியே டேபிள் மாதிரி போட்டு வரிசையாக இருக்க எல்லா வார்த்தையும் எழுதி வச்சிரு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வார்த்தை, சிசர்ஸ். ஓகே, பைனாகுலர்ஸ். ஓகேவா? பைனாகுலர்ஸ். அதுக்கப்புறம் பைஜாமாஸ், பைஜாமாஸ். அதுக்கப்புறம் பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஓகேவா? ஸ்பெக்டக்கிள்ஸ். அதுக்கப்புறம் கேலோஸ். யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேலோஸ் அப்படின்னு சொல்லி. சன் கிளாஸஸ். நிறைய வார்த்தை இருக்கு. ஓகே, ப்ரொசீட்ஸ், ப்ரொசீட்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? வேற என்ன? காகிள்ஸ், goggles. Outskirts, outskirts. Belongings, belongings. Forceps. வேற மக்களே, வேற trousers. அப்புறம் ஜீன்ஸ், bellows. ஓகேவா? ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் மக்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பிரித்து எழுதலாமா? சிசர் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது. ஓகேவா? ஒன்று, இதில் இருக்க எஸ்ஸை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் இருக்க ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்வேஸ் என்னது? ப்ளூரல். ஓகே, இதுக்கு வர வார்த்தையும் என்னதான் இருக்கணும்? இதுக்கு வர வேர்பும் என்னதான் இருக்கணும்? நீங்கள் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எஸ் ஷுட் நாட் பி ஸ்பிளிட். ஓகேவா? இதில் இருக்க எஸ்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணவே கூடாது என்னாலும். சிசர் அப்படின்னு எழுதக்கூடாது, பைனாகுலர்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது, பேண்ட் அப்படின்னு எழுதக்கூடாது, ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது, கேலோ அப்படின்னு எழுதக்கூடாது, சன்கிளாசஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இதை ஃபிசிக்ஸ், இதில் இருக்க எஸ்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது மக்கள், இதில் இருக்க எஸ்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆர்ட், அத்லெட்டிக், மேத்தமேட்டிக் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. ஓகே, இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் வரணும். இங்கே என்ன வரணும்? இங்கே ப்ளூரல் வேர்ப் தான் வரும். ஓகே, ட்ரௌசர்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஜீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இது எல்லாமே எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? ப்ளூரலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இந்த ஜீன்ஸு, ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டு விஷயத்தால் ஆனது. ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரௌசர்ஸில் 2 கால் இருக்குமா? இது இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் மக்களே, நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, 2 விஷயத்தால் ஆனது. ஓகே, ட்ரௌசர்ஸ் அப்படின்னா அதில் 2 கால் இருக்குது. ஓகேவா? சன் கிளாஸஸ் அதில் 2 கிளாஸஸ் இருக்குது, 2 கிளாஸஸ். காகிள்ஸ் அதில் 2 கிளாஸஸ் இருக்குது. பைனாகுலர்ஸ் அதில் 2 கிளாஸஸ் இருக்குது. சிசர்ஸில் 2 ஆர்ம் இருக்குது. ஓகே, 2 ஆர்ம்ஸ் இருக்குது. ஓகே, பேண்ட்ஸும் அதே தான். அதே மாதிரி என்னது கேலோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 விஷயம், அந்த கழுத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 2 விஷயம் சேர்ந்து தான் அதை கீழே ஒரு கத்தி மேலே ஒரு கத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு. ஓகே, கேலோஸ், அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இதை தவிர்த்து சில எக்ஸம்டடான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாங்கிங்ஸு, ப்ரொசீட்ஸு. ஓகே, ப்ரொசீட்ஸு, பிலாங்கிங்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகே, இது எப்பயுமே ஆல்வேஸ் ப்ளூரலாக தான் இருக்கும். இது கூட வர வேர்பும் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? இது கூட வர வேர்பும் ப்ளூரல் வேர்ப் தான்
யூஸ் பண்ணணும். த ஸ்பெக்டக்கிள்ஸ் என்னது ஆர் broken அப்படிதான் நீங்க எழுதணும். ஓகே, the proceeds are deposited in the bank. ஓகேவா, deposited in the bank. ஓகே, இது கூட வர வார்த்தை என்னது, இது கூட வர verb plural verb தான் யூஸ் பண்ணணும். புரியுதா மக்களே? ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் சில விஷயம். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கிலீஷ் அப்படி தான் இருக்குது மக்களே, வேறு வழியே கிடையாது. நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சு ஆகணும். ஓகே, சன் கிளாஸஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், இந்த வார்த்தைலாம் எப்பயுமே இதுதான் அவங்க ப்ளூரலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ப்ளூரலாக தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதில் இருக்க எஸ்ஸை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகே, இது தனியாக அது தனியாக நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி பிரித்து எடுத்துறீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு, சென்டென்ஸ் தப்பு. ஓகேவா, புரிஞ்சுதா? நான் சொன்ன இதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த மெஷினரி இதெல்லாம் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட், அதெல்லாம் ஒரு அப்படியே டேபிள் மாதிரி போட்டு இது கூட எஸ் என்னாலும் வரவே கூடாது. ஓகே, இது கூட எஸ் எப்பயும் பிரிக்கவே கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா மக்களே? புரிஞ்சுதா? இது கூட எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது கூட எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை தவிர்த்து மக்களை இது ஒரு முக்கியமான ரோல் எக்ஸாமில் பொறுத்தவரை. ஓகே, நியூஸ், இன்னிங்ஸ், இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ், ஓகே, நியூஸ், இன்னிங்ஸ், ஓகே, ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும், இது கூட நீங்கள் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் மக்களே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் தனித்தனியாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா சார் இந்த இடத்துல ப்ளூரல் வருமா இது வருமா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க கண்டிப்பாக. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? எஸ், முன்னாடியே சொன்னேன்னா நமக்கு கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிளில் என்ன இருக்கும், சிங்குலர் இருக்கும், ப்ளூரல் இருக்கும். ப்ளூரலில் நிறைய எக்ஸெப்ஷன் இருக்குது. ஓகே, ப்ளூரலில் நிறைய எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன மாதிரி எக்ஸெப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆக்ஸு, ஆக்சன், இதெல்லாமே என்னது ஒரு இரகுலராக இருக்குது. ஓகே, நம்ம எஸ், இப்போ மேன், மென், இது என்னது, இது எல்லாமே இரகுலராக இருக்குது. நமக்கு ஜென்ரலாக என்னது, எஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லை இஎஸ் சேர்த்தோம் அப்படிலாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு இருக்கும். ஓகே, கேர்ள்ஸ். ஓகே, ஆனால் சில வார்த்தைலாம் என்னது, இதெல்லாம் இரகுலராக இருக்கும், மேன், மென். இன்னும் சில வார்த்தை இருக்குது. இன்னும் சில வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், இந்த வார்த்தை எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், அதுக்கு இருக்க ப்ளூரலும் உங்களுக்கு அதே தான் இருக்கும், சிங்குலரும் அதே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷீப். ஓகே, இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் ஷீப் தான். ஓகே, இதோட சிங்குலர் நவுனும் ஷீப் தான், ப்ளூரல் நவுனும் ஷீப் தான். ஓகே, சேம் ஃபிஷ். ஓகே, இதோட சிங்குலரும் ஃபிஷ் தான், ப்ளூரலும் மக்களே ஃபிஷ் தான். ஓகே, ஃபிஷ். ஓகே, அது போக வேற என்ன வார்த்தை இருக்குது, டீர். ஓகே, சிங்குலரும் டீர் தான், ப்ளூரலும் டீர் தான். ஓகே, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த வார்த்தைலாம் இதுக்கெல்லாம் சிங்குலர் ஃபார்மு, ப்ளூரல் ஃபார்மு எல்லாமே ஒன்று தான். ஓகே, சிங்குலரு, ப்ளூரலு எல்லாம் ஒன்று தான். ஓகே, கவுன்சில் என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். கவுன்சிலோட மீனிங் என்ன? ஓகே, வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கிராப்ஸா, காப்ஸ். ஓகேவா, இதோட சிங்குலரும் அதுதான், சீரீஸ். ஓகே, இதோட சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதான். சார் ப்ராஃபிட் ரெவென்யூவில் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள் தான், கிட்டத்தட்ட அன்கவுண்டபிள் தான் சரண். ப்ராஃபிட் வேற என்ன வார்த்தை இருக்கு? எஸ் மக்களே, இதோட சிங்குலர் ஃபார்மும் இதுவும் ப்ளூரல் தான். இது நீங்கள் என்ன சிங்குலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஷிப் இல்லைன்னா ஏ ஷிப் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, சிங்குலர். ஓகே, சப்போஸ் நீங்கள் 2 அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க, 3 அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க, அப்போ இங்கே என்ன வரும், 2 ஷீப் வருமா
இல்லை 2 ஷீப்ஸ் வருமா? ஓகே 2 ஷீப் வருமா இல்லை 2 ஷீப்ஸ் வருமா? சூப்பர் டைஸ். 2 ஷீப் வருமா இல்லை 2 ஷீப்ஸ் வருமா? 3 ஷீப் வருமா 3 ஷீப்ஸ் வருமா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே நமக்கு நம்ம சில இடத்துல எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஓகே ஷீப்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா என்னது மக்களே கண்டிப்பாக தப்பு. வராது, அது ஒரு எரர். இது எப்பயுமே என்னதான் இருக்கும், ஷீப்பு ஷீப் மட்டும்தான் ப்ளூரல் ஃபார்ம். ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான். ஃபிஷ்ஷு 5 ஃபிஷ் அப்படின்னா என்னது 5 ஃபிஷ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணுமே தவிர 5 ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. 5 ஃபிஷ் ஆர் இன் த டேங்க் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே 5 ஃபிஷ் இருக்கு இந்த டேங்க்கில் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது 5 ஃபிஷ். ஓகேவா? சப்போஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, ஐயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார், ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எஸ், ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம் வென் வெரைட்டி. ஓகே அந்த நிறையா ப்ரீடு இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது, அந்த வெரைட்டியை நீங்கள் மீன் பண்ண வரீங்க. ஓகே கோல்டு ஃபிஷ் இருக்குது, 5 கோல்டு ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அங்கே ஃபிஷ்ஷு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் கோல்டு ஃபிஷ் இருக்குது, அங்கே வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்ல ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது, அந்த வெரைட்டி மீன் பண்ணுறீங்களா? ஷார்க் இருக்குது. ஓகே அந்த வெரைட்டி அந்த டிஃப்ரெண்ட் அந்த டைப்பை சொல்கிறீங்களா, அந்த டைப்பு சொல்லும்போது நாம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே இது ஒரு எக்ஸெப்ஷன் மக்களே, ஃபிஷ்ஷுக்கு இருக்க எக்ஸெப்ஷன். அந்த மல்டிபிள் அந்த சூப்பர் தீபக் ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் வேறு வேறு ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பீசிஸை மென்ஷன் பண்ணும்போது நாம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் மக்களே. இது தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எஸ், இதெல்லாமே என்னது உங்களோட சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவீங்க. மறுபடியும் அகெயின் மக்களே, அகெயின் ஒரு டேபிள் போட்டுக்காங்க. அகெயின் இந்த இதுக்கெல்லாம் ஒரு டேபிள் போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பொயட்ரி, ஸ்டேஷ்னரி, மெஷினரி. ஓகே மெஷினரி, அதுக்கப்புறம் லக்கேஜு, பேகேஜு. ஓகே இதெல்லாமே என்னது இந்த எஸ் இல்லாத வார்த்தையா? இது கூட எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே அது ஒரு பாயிண்ட். இது கூட வர வேர்பு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே அதே மாதிரி இது கூட இன்னொரு ஒரு எழுதிக்கணும். ஓகே இது என்னது போத் சிங்குலர் நவுன் அண்டு ப்ளூரல் நவுன் ரெண்டுமே இதுதான். ஓகே கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்பு யூஸ் பண்ணணும். ஓகே அங்கே என்னது ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்களா 2 இதை யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர்பு சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ், ஓகே ஷீப். ஓகே என்னென்ன வார்த்தைலாம் பார்த்தோம், ஃபிஷ்ஷு, ஷீப்பு, அதுக்கப்புறம் டீர். ஓகே நம்ம அந்த கலெக்டிவ் நவுன் பார்த்தோம்ல, கமிட்டி, அதெல்லாமே இது கீழே தான் வரும். இதெல்லாமே கலெக்டிவ் நவுன். கமிட்டி, ஜூரி, இதெல்லாமே கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி. ஓகே கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி. ஜூரி, ஏர்கிராஃப்ட், இது கூட எஸ் சேர்க்கணுமா மக்களே? என்னாலும் எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே இது கூட எஸ் சேர்க்கக்கூடாது, அதையும் ஒரு இதாக ரூலாக எழுதிக்கங்க. இது கூட எஸ் ஷுட் நாட் பி ஆடட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எஸ் ஷுட் நாட் பி ஆடட், கூட எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே ஏர்கிராஃப்ட் கவுன்சில். புரிஞ்சுதா? இது என்னது சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவோம். கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு மீனை சொல்லும்போது ஃபிஷ்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே சேம் இந்த கலெக்டிவ் நவுன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, கலெக்டிவ் நவுனை பற்றி சொல்கிறேன். எந்த இடத்துல நம்ம ப்ளூரலாக யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல சிங்குலராக யூஸ் பண்ணணும். மக்களே கமிட்டி. ஓகே கமிட்டி வந்து சிங்கிள் என்டைட்டியாக இருக்காங்க. ஓகே டீம் அப்படின்னு இருக்கு. ஓகே டீம் சிங்கிள் என்டைட்டியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரே விஷயத்த அந்த கமிட்டி எல்லாம் சேர்ந்து அஸ் அ ஹோலாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களே அந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வேர்ப். ஓகேவா? த டீம் has worked hard. இந்த இடத்துல has to win the match. Okay, to win the match. ஓகேவா? win the match. இங்க என்ன has அப்படின்றது என்னது, ஒரு சிங்குலர் verb. ஓகே சிங்குலர் verb. இந்த இடத்துல டீம் அப்படின்றது என்னது, ஒரு கலெக்டிவ் நவுன். இந்த இடத்துல சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ஏன் சிங்குலர் verb யூஸ் பண்றோம்? அஸ் அ ஹோலா எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி
மேட்சை வின் பண்ணாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்களா? அப்படி சொல்லும்போது த டீம் ஹேஸ் ஒர்க்டு ஹார்ட் டு வின் த மேட்ச். அப்படி சொல்லும்போது என்னது, அது ஒரு சிங்கிள் என்டிட்டியா அஸ் அ ஹோலா ஆக்ட் பண்றாங்க. சேம், த டீம் ஆர் wearing different jersey. மக்களே இங்க என்ன, இங்க என்ன அர்த்தம், இங்க என்ன அர்த்தம், இங்க சிங்குலர் verb வருமா ப்ளூரல் verb வருமா? ஓகே, இங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். the team are wearing different jersey. இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க, இது சிங்குலரா ப்ளூரலா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க பாப்போம். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்லுங்க மக்களே. என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே, the jury are conflicting in their verdict அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, சிங்குலர் verb-ஆ? மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலேஷன், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுனாலே சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? புரியுதா இங்க என்னன்னு? the team has worked hard to win the match. டீம் என்னது, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த டீம் வந்து ஹோல் என்டிட்டியா சொல்றாங்க. ஓகே, ஹோல் என்டிட்டியா சொல்றாங்க அவங்க மேட்ச் வின் பண்றதுக்கு இது பண்ணாங்க. the team are wearing different jersey. அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களே, அங்க அதுல இருக்க இண்டிவிஜுவலை சொல்றாங்க. இப்போ இந்தியன் ஜெர்சி இருக்கு, ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, 2-3 கலர் இருக்கு. இங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்க இண்டிவிஜுவலை மீன் பண்றாங்க. இண்டிவிஜுவலை மீன் பண்றாங்க, அதுல இருக்க ஒரு இண்டிவிஜுவலை மீன் பண்றாங்க. அங்க இருக்க இண்டிவிஜுவலை மீன் பண்ணாங்க அப்படின்னா ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும். அதுல இருக்க இண்டிவிஜுவல் என்ன பண்றான், விராட் கோலி வந்து ஆரஞ்சு கலர் ஜெர்சி வேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, தோனி வந்து ப்ளூ கலர் வேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம இந்தியன் ஜெர்சியே நிறைய டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட் ஜெர்சியை வேர் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க இண்டிவிஜுவலை மீன் பண்றாங்க. த டீம் அப்படின்னு சொல்லும்போது டீம்ல இருக்க இண்டிவிஜுவல் அவங்களையும் காமனா டீம்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுது என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? டீம் என்னது, அஸ் அ ஹோலா ஆக்ட் ஆகி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அஸ் அ ஹோல் யூனிட்டா நீங்க சொல்லும் போது டீமை என்ன பண்ணணும் மக்களே, சிங்குலர் verb யூஸ் பண்ணணும். அதான் அந்த கான்டெக்ஸ்ட். ஓகே, இந்த டீமுக்குள்ள இருக்க மெம்பரை இண்டிவிஜுவலை மீன் பண்றாங்க. டீம் என்னது எல்லாரும் வேற ஜெர்சி யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க, வேற யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மக்களே அதுல இருக்க மெம்பர்ஸ் இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க தனித்தனியா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம ப்ளூரல் verb யூஸ் பண்ண. புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா? யாருக்காவது கிளியர் இல்லை, இந்த சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட் புரியல. இந்த டீம்னு சொல்லும்போது யாரெல்லாம் சொல்றாங்க, அதுல இருக்க விராட் கோலியையும் சொல்றாங்க, தோனியும் சொல்றாங்க, இவங்களையும் சொல்றாங்க. இண்டிவிஜுவலா அவங்கவுங்க விஷயத்தை தனித்தனியா பண்றாங்க. ஓகே, அஸ் அ ஹோலா ஆக்ட் பண்ணல, அவன் வேற போட்டிருக்கான், அவன் வேற ஜெர்சி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் மீனிங்கையும் மெம்பர்ஸையும் மீன் பண்ணுவாங்க. ஓகே, ஜூரி ஆர் கான்ஃப்ளிக்டிங் இன் தேர் வேர்டிக்ட். ஓகே, ஜூரினா என்னது, தீர்ப்பு வழங்குறது தான் அவங்களோட வேலை. ஆனா அவங்க வந்து ஒன்னா தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த கன்சென்சஸ் அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க சிங்குலர் தான் வரும். ஆனா அங்க கன்சென்சஸ் இல்லை, அக்ரிமெண்ட் இல்லை, எல்லாருமே அவங்க தனித்தனி கருத்தை தனித்தனி முடிவை வந்து சொல்றாங்க. அவங்களோட இப்போ ஜூரினா என்னது, ஒரு 5 பேர் இருக்க ஜட்ஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேருமே இல்லை இது தப்பா இருக்குன்னா வேற ஒப்பீனியன் இருக்குல்ல, அங்க அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுல்ல, அந்த இடத்துல அவங்க தனித்தனியா இது பண்ணும்போது தனித்தனியா அவங்கள மீன் பண்றாங்க. ஓகே, அந்த ஜட்ஜ் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட ஐடியாவை சொல்றாங்கப்பா, அவங்களோட கருத்தை சொல்றாங்கப்பா, அதனால அந்த வேர்டிக்ட்டுக்கு வர முடியல, எல்லாருக்குமே டிஃபரெண்ட் இது வருது. ஓகே, கான்ஃப்ளிக்டிங்னா என்னது, அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அந்த தனித்தனியா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை மீன் பண்றதுக்கு சொல்லும்போது அதை இண்டிவிஜுவலை மீன் பண்ணும்போது ஒரு ஜட்ஜும் இண்டிவிஜுவலா தனித்தனியா யூனிக்கா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களே அந்த இடத்துல ப்ளூரல் verb வரணும். புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஓகே, ஒரு முக்கியமான ரூல். இந்த இதில் நீங்க சிங்குலர் எங்கே யூஸ் பண்ணணும், ப்ளூரல் எங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். புரியுதா மக்களே? யாருக்காவது புரியலை அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம அடுத்து ஒரே ஒரு ரூல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுப்போம். மறுபடியும் நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
நாளைக்கு மறுபடியும் நவுன் பார்க்கலாமா? இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? எஸ். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நான், இந்த பொயட்ரி இதெல்லாமே ஒரு இதாக எழுதி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ஒரு டேபிளில் ஒரு காலமில் எழுதிக்கோங்க. அடுத்த காலம் என்ன எழுதியிருப்போம்? ஓகே, ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிங்குலர் வேர்பும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ணுவோம். கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. ஓகே, இது கூட எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே, இது கூடயும் எஸ் சேர்க்கக்கூடாது, எஸ் வரக்கூடாது, எஸ் சேர்க்கக்கூடாது, அந்த ப்ளூரலில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி. ரைட்டா? ஐஸ்வர்யா வரேன். நான் என்னோட ஃப்ளோ கொஞ்சம் மிஸ் ஆயிரும். நான் உங்களோட கடைசி உங்கள் குறி நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னோம், இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன வார்த்தைலாம் சொன்னேன் மக்களே? டீர், ஷீப்பு, ஜூரி. ஓகேவா? டீர், ஷீப், ஜூரி, டீம். இதெல்லாமே என்னது? சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் வெர்பும் யூஸ் பண்ணுவீங்க. கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? எஸ். ஓகே, இது தவிர்த்து ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது மக்களே. ஓகே, மூணாவது காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு. கேட்டில். ஓகே, கேட்டில், கேவல்ரி. ஓகே, அதுக்கப்புறம் பால்ட்ரி. ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு செஷனோட பீசன்ட்ரி. ஓகே, பீசன்ட்ரி. அதுக்கப்புறம் போலீஸ், பீப்புள். ஓகேவா? போலீஸ், பீப்புள். இந்த வார்த்தைலாம் என்னது? ஒன்லி ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான். ஓகேவா? இதுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது. இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒன்லி ப்ளூரல் ஃபார்ம் தான், இதுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஓகேவா? இதெல்லாமே கலெக்டிவாக சொல்கிற வார்த்தை தான், ப்ளூரல் ஃபார்ம் தான், இதுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது. இதுக்கு யூஸ் பண்ணுற வேர்பு வெறும் ப்ளூரல் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புரியுதா மக்களே? இங்கே யூஸ் பண்ணுறதுலாம் என்ன யூஸ் பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துச்சு, இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் அட்வைஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு அன்கவுண்டபிள். இது கூட யூஸ் பண்ணுற வேர்பு சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது கூட அதே மாதிரி எஸ் சேர்க்கக்கூடாது, இது கூடயும் எஸ் சேர்க்கக்கூடாது, இது கூடயும் எஸ் சேர்க்கக்கூடாது, இதுலேயும் எஸ் சேர்க்கக்கூடாது, இதுலேயும் இந்த நவுனோட எஸ் சேர்க்கக்கூடாது. அந்த ப்ளூரல் ஃபார்மில் எழுதுகிறேன், கேட்டில்ஸ், கேவல்ட்ரீஸ், போல்ட்ரீஸ் அப்படின்லாம் எழுதக்கூடாது, எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகே, ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணுற வேர்பு என்ன வேர்பு யூஸ் பண்ணுவீங்க? சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு சிங்குலரும் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே ப்ளூரல் வேர்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே, ப்ளூரல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே மக்களே, புரிஞ்சுதா? வேற என்ன இருக்கு? ஜென்ட்ரி. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, ஜென்ட்ரி. ஓகே, இந்த வார்த்தைலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது, சிங்குலர் வேர்பு என்னாலும் யூஸ் பண்ணக்கூடாது. கேட்டில் ஆர் கிராசிங் ஆர் grazing in the field. என்னது? ஆடு மாடு கால்நடைகள் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் என்னது? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபீல்டில். ஓகே, கேவல்ட்ரி அப்படின்னாலே ப்ளூரல் தான், பால்ட்ரி அப்படின்னாலே ப்ளூரல் தான், பீசன்ட்ரி அப்படின்னாலே ப்ளூரல் தான், போலீஸ் அப்படின்னாலே ப்ளூரல். ஓகே, புரியுதா மக்களே? போலீஸ், பீப்புள். ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. பீப்புள் மட்டும் பீப்புள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பீப்புள் அதை மட்டும் பீப்புள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சேம் தான். ஃபிஷ்ஷுக்கு என்ன சொன்னோம்? ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? என்ன சொல்லுவோம்? டிஃபரெண்ட் அந்த ஸ்பீசிஸை மீன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நாம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது? டிஃபரெண்ட் எத்னிசிட்டி. அந்த எத்னிசிட்டி, டிஃபரெண்ட் எத்னிசிட்டியை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் நாம பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீப்புள் அப்படின்ற வார்த்தை மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகே, ஒரு கிளாஸில் எல்லா டைப் ஆஃப், ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு இந்தியன், ஒரு என்ன சொல்ல, ஆஸ்திரேலியா, இந்தியா, சைனீஸ், ஒரு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த எத்னிசிட்டியை மீன் பண்ணுறீங்க, அந்த டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்க அந்த எத்னிசிட்டியை மீன் பண்ணுறீங்க. எத்னிசிட்டி அதான் பேசிக்கான விஷயம், அதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணணும். There are different peoples
சிட்டிங் இன் த கிளாஸ், இல்லைனா ப்ரெசன்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? என்ன அர்த்தம்? இங்கே அவங்க நிறையா எத்னிசிட்டி, அந்த எத்னிசிட்டி அந்த ரீஜன் அதை மீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். புரியுதா மக்களே? டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு டேபிள் என்ன சொன்னேன்? எந்தெந்த வார்த்தையெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, பொலிட்டிக்ஸு, இன்னிங்ஸு, நியூஸ், இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நாம் எப்பையும் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? சிசர்ஸு, பைனாகுலர்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரலாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுலேயுமே என்னது? எஸ்ஸை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி இதில் எப்பயும் எதுலேயுமே எஸ் போடக்கூடாது, எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ளூரல் எழுதுன்னு சொல்லி இது கூட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது கூட சிங்குலர் வேர்ப் எதில் வரும், ப்ளூரல் வேர்ப் எதில் வரும், சிங்குலரும் ப்ளூரல் ரெண்டுமே எதில் வரும் அப்படின்ற விஷயத்த இது பண்ணி டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தவிர்த்து போலீஸ்க்கு தெரியும்ல, போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் த கிரிமினல். ஓகே, போலீஸ் ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? ஹேவ் தான் வரும். போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் த கிரிமினல். இது கூட எஸ் சேர்த்துறாதீங்க மக்களே. ஓகே, ஹாவ் அரெஸ்டட் த கிரிமினல். ஓகே, இதுதான் வரும். ஓகே, முடிச்சிடலாமா செஷனை? முடிச்சிடலாம். ஐஸ்வர்யா என்ன கேட்டீங்க? சார் கால்குலேஷன் ரிலேட்டடாக வந்தா கால்குலேட்டட் ரிலேட்டடாக வந்தா அப்படிலாம் எதுவும் இல்லையே. அது நீங்கள் எப்பயுமே சிங்குலராகவே ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. கால்குலேஷன் ரிலேட்டடாக வந்து ப்ளூரல் ஃபார்மில் எப்பயும் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெல்ஸ் அஸ் தட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படிலாம் கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்கு அது பார்த்து சொல்கிறேன் ஐஸ்வர்யா. ஆனால் நான் பார்த்ததே கிடையாது இது சிங்குலராக ப்ளூரலாக யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்க்குற எக்ஸாமை பொறுத்தவரை எப்பயுமே அதை சிங்குலராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெல்ஸ் அஸ் தட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டில் டேட்டா சம்மந்தமாவா மேபி இருக்கலாம். நான் பார்த்து சொல்கிறேன் ஐஸ்வர்யா. நல்ல டவுட். தேங்க்யூ சார், நன்றி. இன்னும் இருக்குது மக்கள், இன்னும் நிறையா இருக்குது இது நவுன்ஸில். நாளைக்கு ஒரு செஷன் கொண்டு போகலாம். ஓகே, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது query இருந்துச்சு, ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா சரி இன்னும் இந்த மாதிரி கொண்டு போகலாம், இந்த மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மக்களே அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம். ரைட்? அதுக்காக ஏதாவது query இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, நான் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன எரர் இருக்குது? ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் செஷன் கொண்டு போமா, இல்லை முடிச்சிடுவோமா? முடிச்சிடலாம். தேங்க்யூ சார், நல்லா இருந்துச்சு செஷன். நன்றி அன்பு, நன்றி. ஓகே மக்களே, முடிச்சிடலாம். எஸ் மக்களே, நாளைக்கு மறுபடியும் ஒரு நவுனில் வந்து இன்னொரு செஷன் கொண்டு போவோம். ஓகேவா? மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். SSC தமிழ் பை யுவராஜ். ஓகே ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஐஸ்வர்யா உங்களோட எரருக்கும் நாளைக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே மக்களே, நாளைக்கு பார்ப்போம். டாடா, பை பை.